பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 ஜனவரி 2026, 30 ஜனவரி 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமான விபத்தில் அஜித் பவார் மரணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவோட துணை முதல்வர் மரணம் அடைஞ்சிருக்காரு. சரிங்களா? இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பார்க்குறதுக்கு இல்லை. பட் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த விமானத்தோட மாடல் பேர் என்ன அப்படின்னா லியர் ஜெட் 46 விமானம். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த தரையிறங்கும் போது இருந்த சிக்கல்னால இது தீ விபத்தில் சிக்கியிருக்கு. சரியாப்பா? ரைட், ஓகே. ஆனால் நம்மளுக்கு இதுதான் முக்கியம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவரோட உரை. இந்த உரையில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவரையும் அதாவது ஆயுஷ்மான் பாரத் அந்த இலவச மருத்துவ திட்டம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் 11 கோடி பேர் பார்த்தீங்க அப்படின்னா பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் 35 கோடி டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக போன வருஷம் 2025ஆம் ஆண்டில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 35 கோடி டன் சரிங்களா உணவு தானியம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. 15 கோடி டன் அரிசி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதல் இடத்துல இருக்கு. அதே மாதிரி கைபேசி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்துல இருக்கு. சரியா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கடந்த 5 மாதங்கள் சரிங்க 5 மாதங்களில் 1 லட்சம் கோடி கைபேசி உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இது முக்கியமான நியூஸாக கொடுத்துருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ்லேயே கவர் பண்ணியிருந்தோம். தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 4 மருத்துவர் அப்படின்ற நிலை இருக்குது. ஆனால் குஜராத்தில் 1500 பேர்த்துக்கு 1 மருத்துவர் தான் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகம். 1000 பேருக்கு 4 மருத்துவர்கள் அப்படின்ற நிலை இருக்குது. சரியா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. அதையும் ஒரு கிளான்ஸாக பார்த்துக்கோங்கப்பா. சரி, ரைட். வேற இந்த இருக்கு பார்த்தீங்களா? நாட்டில் நக்சல் தீவிரவாதம் விரைவில் ஒழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2026 மார்ச் 31 சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களோட எண்ணிக்கை முதல் 126 இருந்துச்சு, இப்போ 8 குறைஞ்சிருக்கு. சரியாப்பா? மொத்தம் 126 மாவட்டங்கள் நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக இருந்தது. இப்போ 8 மாவட்டங்கள் தான் இருக்குது. 2 கோடி மக்கள் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் மூலயமா அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக லட்சாதிபதி சகோதரிகள்னா என்னன்னா பெண்களுக்கு சரிங்களா பெண்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அவங்க ஒரு வருடத்திற்கு சராசரியாக 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்றது தான் இந்த லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம். இது மூலியமாக 2 கோடி பேர் இன்ன வரையும் பயனடைஞ்சிருக்காங்க. சரிங்களா? இந்த லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா போன வருஷத்துலேருந்தே அது சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ரைட். பார்க்கலாம். வேற இதில் இந்த எஸ்ஆர் நிறுவனம் இஎஸ்எஸ்ஏஆர் நம்ம இந்த பெட்ரோல் பல்க்கு இதெல்லாம் பார்ப்போம்ல எஸ்ஆரில். ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பசுமை பயணம் திட்டம் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி என்னன்னா கார்பன் உமிழ்வை குறைக்கும் நோக்கில் 30,000 எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் சரிங்களா மற்றும் மின்சார வாகனங்களை இயக்க எஸ்ஆர் குழுமம் திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆப்ரேஷன்ஸில் எஸ்ஆர் இண்டஸ்ட்ரீஸோட ஆப்ரேஷன்ஸில் 30,000 எல்என்ஜி மற்றும் மின்சார வாகனங்கள் பயன்படுத்த தயார் செஞ்சுட்ருக்காங்க. இதுக்காக 100 எல்என்ஜி எரிபொருள் சார்ஜிங் மையம் சரிங்களா அதாவது 100 எல்என்ஜி எரிபொருள் மையமும் சார்ஜிங் மையமும் புதுசாக இந்தியா ஃபுல்லாக அமைக்க போகிறாங்க எஸ்ஆர் நிறுவனம். சரியாப்பா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இந்த டெட்டுக்கான தேர்ச்சி மதிப்பெண் குறைச்சிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ அப்படின்னா பொது பிரிவினருக்கு 60%, அதாவது 90 மதிப்பெண் வாங்கணும். 150 கொஸ்டினில் 90 கொஸ்டின் அடிக்கணும். அதுவே பிசி எம்பிசியாக இருந்தால் 50%, 75 மதிப்பெண்கள் இருந்தால் போதும். 90 மதிப்பெண்களாக இருந்துச்சு, இப்போ 75 குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு 40% ஆகும், அதாவது 60 மதிப்பெண் எடுத்தால் போதும். சரியாப்பா? ஸோ இந்த இது முக்கியம். எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, ரைட். அடுத்து 30 நியூஸ் பேப்பரில் சிறப்பாக அந்த நியூஸும் இல்லைப்பா, மேலோட்டமாக பார்த்தா போதும். நம்ம இந்த இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா
விருது மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள் 872 ஏக்கரில் அறிவுசார் நகரம் உருவாக்க போகிறாங்க. எங்கன்னா திருவள்ளூர். சரியா, திருவள்ளூர் மாவட்டத்தில் 872 ஏக்கரில் தமிழ்நாடு அறிவுசார் நகரம், சரிங்களா, அறிவுசார் மையம் இல்லை, அறிவுசார் நகரம் வந்து ஏற்படுத்த போகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தனித்தனியாக இருப்பாங்க இல்லைங்களா, அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல கொடுக்கறது. அப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த அறிவு சார்ந்த திட்டங்கள் இல்லாட்டி அறிவு சார்ந்த படைப்புகளை வந்து கொண்டு வர்றதுக்காக இந்த அறிவுசார் மையம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உருவாக்க போகிறாங்கப்பா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க நிதி அமைச்சகத்திலேருந்து. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது தமிழக அரசோட விருதுகள், திரைப்பட விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2016 22 வரையிலான திரைப்பட விருதுகள். இதில் நீங்கள் 2022 மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா, ஏன்னா அதான் மெயின். இதான் ரீசெண்டாக ஃபைனலாக கொடுத்தது, அதான் கேட்பாங்க. ஸோ சிறந்த திரைப்படம் கார்கி, சிறந்த நடிகர் விக்ரம் பிரபுக்கு கொடுத்துருக்காங்க டானாக்காரன் படத்துக்காக, சிறந்த நடிகை சாய் பல்லவி, அதுவும் கார்கி படத்துக்காக கொடுத்துருக்காங்க. சிறந்த இயக்குனர் கௌதம் ராமச்சந்திரன், ஸோ அதுவும் கார்கி படத்துக்கு தான். ஸோ கார்கி படத்துக்கே 3 அவார்டு கொடுத்துட்டாங்க, சரிங்களா. சிறந்த படம், சிறந்த நடிகை சாய் பல்லவி, சிறந்த இயக்குனர் கௌதம் ராமச்சந்திரன், சிறந்த இசையமைப்பாளர் விருது ஏஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வன் 1 படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்தது இதில் எதுவும் இல்லை. ஸோ நம்ம இது முக்கியம். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து அதாவது பரிசு தருவாங்கல்ல, அந்த வாகனம், அந்த ஊர்திகள், இது எல்லாத்துக்குமே பரிசு தருவாங்கள்ல. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா முப்படை வீரர்களோட அணிவகுப்பில் இந்த தடவை சிறந்த அணிவகுப்பாக இந்திய கடற்படை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தடவை அந்த முப்படை அணிவகுப்பில் சிறந்த அணிவகுப்புக்கான விருது கடற்படைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தது என்னன்னா மகாராஷ்டிரா மாநிலம் அந்த ஊர்திகள் பிரிவில், சரிங்களா, ஊர்திகள் பிரிவில் மகாராஷ்டிரா மாநிலம் முதல் இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த விநாயகர் சதுர்த்தி பேஸ் பண்ணி பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளியில் கொண்டு வர மாதிரி இருந்ததுனால இதுக்கு கொடுத்துட்டாங்க, சரிங்களா. எதுக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மத்திய அரசு துறையின் கீழ் வந்த அலங்கார ஊர்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய கலாச்சார அமைச்சகத்துக்கு சிறந்த ஊர்திக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சரியாப்பா, ஏன்னா வந்தே மாதரம் பாடலோட 150வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களோட அலங்கார ஊர்தி இருந்துச்சு. ஸோ கலாச்சார அமைச்சகத்துக்கு இந்த தடவை கலாச்சார அமைச்சகத்தோட ஊர்திக்கு பரிசு கிடைச்சிருக்கு. சரியா, டிபார்ட்மெண்ட் பிரிவில். அடுத்து இந்த பாருங்கள், இந்தியாவில் 95 கோடி இணைய பயனாளர்கள், இதான் ரொம்ப முக்கியமானது. சரியாப்பா, இந்தியாவில் இணையம் 2025 அப்படின்ற ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டில் 95.8 கோடி பேர் வந்துட்டு இணையத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இந்தியாவில் இணையத்தை பயன்படுத்துவரோட எண்ணிக்கை 95.8. இதில் கிராமங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இணைய பயன்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ அவ்வளோதான்ப்பா, 2 நாள் நியூஸ் பேப்பர் 29, 30 2 நாள் நியூஸ் பேப்பர் முடிஞ்சு. ஸோ பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ளே ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ரெடி ஆயிரும். நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, சரிங்களா. இன்னும் கரெக்ஷன்ஸ் மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ அது முடிச்சோடனே அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் வந்துரும்ப்பா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.